மத்திய கிழக்கு நாடுகள் மிக முக்கியமான நாடுகள். இந்த யுத்தத்துல இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு வருவதாக கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது. காரணம்னு சொன்னா, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தின் அல்லது மத்திய கிழக்குல ஏதாவது போர் நடந்தால் மிக பாதுகாப்பான இடங்கள்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட அல்லது குறிப்பிடப்படுகின்ற மிக முக்கியமான இடங்கள் கட்டார், துபாய், தோஹா இந்த மாதிரியான நகரங்கள் மிக பாதுகாப்பான நகரங்கள். மத்திய கிழக்குல எங்க போர் நடந்தாலும் இது ஒரு பாதுகாப்பான நகரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நகரத்திலேயே தொடர்ச்சியாக விமான தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்படுது. காரணம்னு சொன்னா, ஈரானுடைய தாக்குதல்கள் அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டாலும், இப்பொழுது துபாயினுடைய பல கட்டடங்கள் இதனால சேதமடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் நிலைமை தோஹா, கட்டார், துபாய் ஆகிய நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா மனாமா போன்ற நாடுகளும் இதை எதிர்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால இது தொடர்பாக இப்பொழுது மத்திய கிழக்கினுடைய அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்கு நாடுகள், அரபு நாடுகள் இந்த யுத்தத்துல இணைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. காரணம், தங்களுடைய நாட்டின் பிரஜைகளை பாதுகாப்பதற்கும் தங்களுடைய பாதுகாப்பு நிலைகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் விமான போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனை மீள ஆரம்பிப்பது தொடர்பாக மிகப்பெரிய அளவான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. எனவே இது இன்னும் தாமதமாகிறது. கடந்த 24 மணித்தியாலத்துல பல இடங்கள்ல இப்பொழுது மத்திய கிழக்கினுடைய மிக முக்கியமான இடங்கள்ல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. வெடிப்பு சத்தங்கள் உணரப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்பட்ட சேதங்கள் இதுவரையில வெளியாகாவிட்டாலும் இன்னும் அந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கட்டாரினுடைய நகரங்களிலேயும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கத்தாருடைய விமான தாக்குதல்களை தடுப்பதற்காக கடல் வழியிலே வைத்து ஏவுகணைகளை இப்பொழுது செயலுக்கு செய்கிறாங்க. அதன் காரணமாக இப்பொழுது அந்த தாக்கம் குறைவாக இருந்தாலும் சில துவள்கள் அங்கே நகரங்களுக்குள் விழுகிறது. இதன் காரணமாக சிலர் காயமடைந்திருக்காங்க, சில தொழிலாளர்கள் காயமடைந்திருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி தகவல்கள் இருக்கும்போது மத்திய கிழக்கு நாடு இந்த போர்ல இணைந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்னன்னு சொன்னா, இப்பொழுது ஈரானுக்கு எதிராக கத்தாரோ அல்லது துபாயோ இல்லை மற்ற நாடுகளோ போரை ஆரம்பிக்குமாக இருந்தால், இஸ்ரேலோடு நின்று, அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக போர் செய்கின்ற ஒரு அலையை உருவாக்கும். இது ஒரு யோசிக்கக்கூடிய தன்மை இருப்பதன் காரணமாக இந்த நாடுகள் இப்பொழுது அமைதி காத்து வருகிறது. இதை பார்த்து கொண்டும் இருக்க முடியாது. காரணம், தங்கள் நாடுகள் மீது முக்கியமான கட்டிடங்கள் மீதும் பாதுகாப்பு தளங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. எனவே இதனை எதிர்கொள்வதற்கு இந்த நாடுகள் தயாராக வேண்டும் என்றும் ஒரு தரப்பு சொல்றாங்க. இது ரெண்டு பக்கமும் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுடைய மிக முக்கியமான நாடுகள் யோசித்து வருகிறது. எனவே வருகின்ற மணித்தியாலங்கள் தான் இதை தீர்மானிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுகிறது. அமெரிக்க பக்கமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் நான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்றத ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் ஈரான் பக்கமாக ஈரானுடைய பாதுகாப்பு துறை அமைச்சர் சொல்லியிருக்கிற விஷயம் சொன்னா, எந்த வகையிலும் நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைக்கு தயார் நிலையில இல்லை. எங்களுடைய தாக்குதல்கள் மிக மிக வேகமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நிலைகள் தாக்குதலே அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. எனவே இப்போதைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக இந்த யுத்தம் நிறைவுக்குள் கொண்டு வருமான்னு பார்த்தா அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லலாம். அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தகவல்களின் அடிப்படையில், அங்கிருந்து வரும் தகவல்கள் அடிப்படையில் பார்த்தா இந்த யுத்தமானது கிட்டத்தட்ட 4 கிழமைகள் நீடிக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. எனவே இது ஒரு பெரிய ஒரு நீண்ட காலமாக இருக்கிறதால பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நாளிலேயே உலகத்தினுடைய எரிபொருள் விலையில, கச்சா எண்ணெயின் விலையில பெரிய அளவான பாரிய ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 67 அமெரிக்க டாலர்களாக இருந்து இப்பொழுது 80 நெருங்கி இருப்பதாக சொல்றாங்க. இது $100 வரைக்கும் செல்லலாம் என்ற மாதிரியும் எதிர்ப்பு கூறப்படுது. இதனால உலக சந்தையில எரிபொருளுடைய விலை பாரிய ஏற்றத்தை எதிர்கொள்ளும் என்ற மாதிரி சொல்லப்படுது. இதோட பொருளாதாரத்தினுடைய சிக்கல்கள் பெரிய அளவாக பல நாடுகளை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், விமான சேவைகள், மத்திய கிழக்கின் விமான சேவைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால இதுல மிகப்பெரிய அளவான பல நாடுகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கத்தாரையாவை சற்று நேரத்துக்கு முன்பு அறிவிச்சிருக்காங்க, காலவரையறையற்ற முறையில் தங்களுடைய விமான சேவைகள் அனைத்தையும் இடைநிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. காரணம், கத்தார் விமான நிலையம் இப்பொழுது மூடப்பட்டிருப்பதால இந்த தகவலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதோட லெபனான் மீது இப்பொழுது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக இதுவரைக்கும் 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் இன்று பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டது, அதாவது லெபனானில் இருக்கிற அங்கிருக்கிற மக்கள், குறிப்பாக கிராமங்களில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குள்
சென்று விடுங்கள் என்ற அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறாங்கன்றாங்க. ஆனால் இருந்தாலும் வெளியேறுவதற்கு முன்பு இருந்தே அங்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதை இஸ்ரேல் பக்கமாக வரும் தகவல்கள் சொல்லுது. காரணம், ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் மீது இன்றும் பாரியளவான குண்டு தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள், விமான தாக்குதல்களை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கும் 40 பேர் உயிரிழந்திருக்காங்க என்றும் 160 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அங்கிருந்து வருகின்ற செய்திகள் கூறியிருக்கிறது. இலங்கை பக்கமாக இதற்கு என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? காரணம்னு சொன்னா, மத்திய கிழக்குல 10 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் அங்கு இருக்கிறார்கள், இலங்கையைச் சேர்ந்தவர்கள். இந்த மக்கள் எவ்வாறு அங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கான உதவிகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய வளமையான நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்றத கண்காணிப்பதற்கு தொடர்ச்சியாக 24 மணித்தாலமும் அந்தந்த தூதரகங்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வராங்க. இப்பொழுது கத்தார்ல இருக்கட்டும், துபாய், டோஹா, சவுதி அரேபியா, மத்திய கிழக்கினுடைய பல நாடுகளில் நம்மளுடைய மக்கள் இருக்காங்க, அங்கே வேலை செய்கிறவங்க இருக்காங்க. எனவே அங்க இருக்கவங்க மிக உன்னிப்பாக அங்கு அரசாங்கத்தினுடைய கட்டளைகள், செய்திகள், அங்களுடைய ஊடகங்கள் கொள்ளுகின்ற தகவலின் அடிப்படையில் அதனை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் தூதரகங்கள் மூலம் நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள 24 மணி நேரமும் அழைப்பை எடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோடு நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தலாம் என்ற தகவலை வெளியிட்டிருக்காரு. அமைச்சர் நலிந்த ஜேதிச விசேட ஊடக சந்திப்பு ஒன்று, தொடர்பான ஊடக சந்திப்பு ஒன்று சற்று நேரத்துக்கு முன்பு நடத்தியிருந்தார். இதில் மத்திய கிழக்கு போருக்கு இலங்கை எந்த வகையிலும் ஆதரவு இல்லை அப்படின்றத தெரிவித்திருந்தார். இதோட அங்க இருக்கிற மக்கள் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தப்படுவதாகவும் அது தொடர்பான ஊடக சந்திப்பு ஒன்றுதான் சற்று நேரத்துக்கு முன்பு நடந்தது. இதுல அங்கிருந்து வரும் செய்திகள் தொழிலாளர்களுக்கோ அல்லது இங்கு இலங்கையர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இதுவரையில் ஏற்படலை. அந்த வகையில தொடர்ச்சியாக அவர்களை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக உறுதிப்படுத்தியிருக்காரு. இலங்கையில எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை அப்படின்றது இப்ப வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் கூற முடியும். காரணம், எந்த எரிபொருள் நிலையத்துக்கு போனாலும் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா சில கொழும்பினுடைய பல எரிபொருள் நிலையங்கள் நேற்று இரவுல எல்லாம் பார்க்க மூடப்பட்டிருந்தது. காரணம் சொன்னா, தொடர்ச்சியாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு முடிந்திருக்கிறது. இன்றைய நாள்ல மீண்டும் எரிபொருள் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. எரிபொருள் கூட்டுத்தாபன பக்கமாக எந்த விதமான தடையும் இல்லாம எல்லா நிலையங்களுக்கும் எரிபொருள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் மக்கள் நீண்ட வரிசையில எரிபொருளை பெற்றுக்கொள்றதுக்கு காத்திருக்காங்க. அதை தவிர்க்க இல்லாமல் இருக்கு. காரணம், இப்பொழுது உலக சந்தையினுடைய நிலவரத்தைப்படி பார்க்கும்போது அதிக விலை கச்சா எண்ணெய்க்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. சர்வதேச ரீதியில எரிபொருளுடைய விலைகள் அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த போரானது தொடர்ச்சியாக இடம்பெறமாக இருந்தால், இன்னும் 2 வாரங்களுக்கு நடந்தால் மிகப்பெரிய அளவுல கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கும். இது இலங்கையையும் பாதிக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு எல்லாரும் மத்தியிலும் சாதாரணமாக வர்றதுதான். அந்த அடிப்படையில் அத்தியாவசியமான சேவைகள் தடைப்படக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்காங்க. எனவே அதனால எரிபொருளை பெற்றுக்கொள்றதுல மக்கள் நீண்ட வரிசையில் இருக்காங்க. இது ஒரு சாதாரணமான விடயமாக இருக்கு. எனவே இன்னும் ஒரு 2-3 நாட்களில் இது குறைந்துவிடும் அப்படின்ற மாதிரி எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சொல்றாங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தெரியாது. பங்குச்சந்தை இன்றைக்கு இலங்கையில போயா விடுமுறை, பூரணை விடுமுறை என்றதால இன்று விடுமுறை நாள். நாளைய நாள் பங்குச்சந்தை ஆரம்பிக்கும் போது இலங்கையினுடைய பங்குச்சந்தையில பாரியளவான ஒரு வீழ்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது எப்படி இருக்க போதுன்னு தெரியல. காரணம், மத்திய கிழக்கு நாடு என்பது இலங்கையினுடைய பொருளாதாரத்துல மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற நாடுகள். எனவே இதனால இந்த மாதிரியான பாதிப்பு இலங்கைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாளைய பங்குச்சந்தை நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப நேரம் மதியம் 1 மணி ஆகி கொண்டிருக்கு. இந்த நேரத்துக்குள்ள வந்த செய்திகள் தான் இவை. மத்திய கிழக்கினுடைய முக்கியமான நாடுகள் கத்தார், தோஹா, துபாய், அதோட சவுதி அரேபியா மற்றும் முக்கியமான நாடுகள் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் நம்ம மக்கள் இருக்கீங்க. நிறைய பேர் தவறவிட்ட நாடுகள் பல இருக்குது. எனவே அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்கீங்க, எந்த மாதிரியான நிலைமை அங்கே இருக்குது, பாதுகாப்பு நிலைமைகள் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற சூழல் எப்படி இருக்குது, வளமையாக வேலைக்கு போகக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் இருக்குதான்றத கருத்துக்களில் சொல்லுங்கள். முக்கியமான சுருக்கமான செய்திகளை விரைவாக அறிந்து கொள்வதற்கு ஆர்ஜே சந்திர ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான செய்திகளை அதில் அறிந்து கொள்ளலாம்.